ஓகே, இப்போ நம்ம மெரினா பீச் அந்த லைனில் தான் நைட் டிரைவ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2:27. ஸோ 2:27க்கு நம்ம வந்துட்டு மெரினா பீச்சில் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிரைவிங் வீடியோ தான் இது. ஆக்சுவலி நைட் டிரைவிங்கில் நிறையா பேர் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே ரோட்டில் இருக்க மாட்டாங்க, ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு காமனான ஒரு எண்ணம் தாங்க. ஸோ இதுதான் நமக்கு நிறையா விபத்துக்கு வந்துட்டு வழி கொடுக்குது. ஸோ நமக்கு ஏன்னா நம்ம வந்துட்டு போகிற மாதிரியே மற்றவங்களும் இதே ஒரு தாட்லேயே வருவாங்க. நம்ம வண்டிக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன? நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக வேகமாக போகிறதுக்கு தான் அந்த ஸ்பீடு அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா நேரத்துலையுமே வேகமாக போகிறதுக்கு அப்படின்றது வந்துட்டு கிடையாது. இப்போ நிறையா பேர்லாம் இந்த டிரைவிங்கோட வந்துட்டு ஜேர்னியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இடம் கிடச்சிருச்சு, நம்ம வந்து சர்வன்னு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் நிறையா பேர் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேட் எனக்கு தூரமாக பக்கம் தெரில, ஹை பீம் போட்டால் தான் இந்த பேரிகேட் எனக்கு இருக்கிறதே வந்து தெரிஞ்சுது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நிறையா சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரோ வேலை நிஜமாக அதிகமாக நிறையா சிட்டிலேயே வந்துட்டு மெட்ரோ வேலை அப்படின்றது அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி அந்த மெட்ரோ வேலை நடக்கிறப்ப எங்கேயாவது வந்து டேக் டைவர்ஷன் போட்டிருக்கலாம், இல்லை அதுக்காக ஏதாவது ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே சரி நம்ம ஒரு கவனம் அப்படின்றது நைட் டிரைவிங்கில் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் டிரைவிங் செய்யக்குள்ள உங்களுடைய வண்டி லைட் கண்டிஷன் வந்துட்டு இன்னும் ரொம்ப முக்கியங்க. அதிகமாக ஹை பீம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் அதிக ஹை பீமையும் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நீங்கள் டிரைவிங் அப்படின்றத கற்றுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். வண்டி முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு லைட் எரியுது அப்படின்னா வண்டியோட உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபீடாமீட்டரில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு லைட் எரியும். ஆனால் நான் சிட்டிக்குள்ளே தாங்க அதிகமாக நைட் டிரைவிங் அப்படின்றது ஓட்டுவேன். பட்டு இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் நான் ஹைவேஸு இதெல்லாம் ஓட்டுறதுலாம் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இப்போ நம்ம வந்து பட்டினமாக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டினமாக்கம் பீச் ரோடு வந்துட்டு விட்டுட்டாங்க. அந்த லைன் தான் நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். ஸோ பட்டினமாக்கம் பீச் ரோடு தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே கூட புதுசாக ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி நான் அதிகமாக விரும்பக்கூடியது என்னென்னா பகலில் தான் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுவும் இந்த காலை டைம்லலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த காலை டைமில் தான் நான் வந்துட்டு அதிகமாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். சூரிய வெளிச்சம் வரக்குள்ள அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே பீச் வியூவையும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அதிகாலை டைமில் நான் வந்துட்டு கடையில் நிறுத்தி டீ குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்வேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இந்த நைட் டிரைவிங் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பரபரப்பாக இந்த சிட்டியில் இருக்கிற இடம் இல்லை எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அது ரொம்ப பரபரப்பாக பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். அப்படி ஓடிட்டுருக்கிற டைமில் இப்போ இந்த காரை கவனிச்சிருப்பீங்க டக்குன்னு. ஸோ இந்த காரை வந்துட்டு ஹை பீமில் ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹை பீமை எடுத்து விட்ட உடனே அவங்க ஹை பீம் வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஜென்டில் டிரைவிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. ஸோ ஆப்போசிட்டில் வர்றவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம லைட் வெளிச்சம் வந்து அவங்களை இரிட்டேட் பண்ணுது அப்படின்றது தான் அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிரைட்னஸ் வந்துட்டு குறைச்சிக்கணும். சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள காலையில் டைமில் நான் போய் ஒரு டீ காஃபி குடிக்கிறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மார்னிங் டிரைவிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளே நம்ம எப்போவுமே பரபரப்பாக பார்த்த ஒரு இடம் திடீர்னு பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு பட்டினமாக்கத்தில். ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் வர முடியல, அதுக்குள்ள வேலை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது லைஃப். நீங்கள் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இது போல் அந்த ஒரு 2 கப்பல் வந்துட்டு போலீஸ்காரங்களெல்லாம் போட்டு திட்ட போயிட்டு பெரிய பிரச்சனையாச்சு, மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க.
டைம் ஆச்சு நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க மேலே இதுக்கு தான், அவங்க மேலே கேரிங்கில் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி நைட் டைமில் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு லேடிஸ் இருக்கிறதுனால நம்மளை வந்துட்டு அவங்கள ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவர் பயங்கரமாக வந்துட்டு பேசி பயங்கர பிரச்சனை பண்ணி விட்டு இவர் வச்சுருந்தார். அதுக்கான விளைவுகளையும் அவர் அனுபவித்தார். இந்த ரோடு பயங்கர இதுவாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பயங்கர ஃப்ரீயாக. அது இல்லாமல் லைட்டாக வந்துட்டு சின்ன மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதுவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வைப்பை கொடுக்குது இந்த இடத்துல. ஆனால் நம்ம டிரைவிங்லாம் வந்துட்டு எந்த இடத்துல சைடு போடக்கூடாதோ அந்த இடத்துல தான் சைடு போடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த வித இன்டிமேஷனும் இல்லாமல் ஸோ டக்குன்னு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு சைடு போடுறாங்க. நான் ரெண்டு பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் வந்துட்டு நான் மிரர் பார்த்துட்டு வந்ததுனால, எனக்கு வந்து சைடு கண்ணாடி பார்த்துட்டு வந்ததுனால நான் வந்துட்டு அந்த கார் வர்றதை நோட் பண்ணிட்டேன். ஒருவேளை ஒரு சிலர்லாம் வெறும் ரோட்டை மட்டுமே கேர் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கண்டிப்பாக அதை பார்க்க மாட்டாங்க. இதனால தான் சில விபத்துகள் அப்படின்றது ஏற்படும். எந்த வண்டியை நீங்கள் சைடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஆரன் கொடுத்துருங்க. ஆரன் கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க பார்த்தாலும் பார்க்காட்டியும் அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. நீங்கள் ஆரனை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. 2 தடவை வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணக்கூட அவங்க வந்துட்டு இன்கேஸ் அவங்க வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த சிந்தனை அப்படின்னா டைவெர்ட் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு வண்டி நம்மளை வந்து சைடு போடுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கறது பெட்டர். நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ நைட் ட்ரைவ் அப்படின்றது பைபாஸில் ஓட்டணுன்னு ஆசை தான். எனக்கு எப்போ இது நடந்ததுன்னா டெல்லியிலன்னு நினைக்கிறேன். ஒரு பனி நல்லா வந்துட்டு டெல்லி நிறையா வெளிநாடுகள்லையும் இது அடிக்கடி நடக்கும். இந்த பனி வந்துட்டு நிறையா மூடிக்கும். இந்த பனி நிறையா மூடிக்கிறதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு ரோடு விசிபிலிட்டி தெரியாது. ரோடு விசிபிலிட்டி தெரியாததுனால என்ன ஆகும்னா, அந்த ஒரு வண்டி நின்றோம், அந்த ஒரு வண்டியை பார்க்காம இன்னொரு வண்டி, இன்னொரு வண்டியை பார்க்காம இன்னொரு வண்டி, ஸோ இப்படி மாறி மாறி வந்துட்டு இடிச்சுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கக்குள்ள பின்னாடி வந்துட்டு இன்னொரு வண்டி இடிச்சு விட்றோம். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போதுண்டா சாமி, இந்த ட்ரைவே நைட் ட்ரைவே போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்தேன். சின்னதை எடுத்துக்கிட்டாலும் பயம்னு கூட சொல்லலாம். பட் அந்த பயம் அப்படின்றது ஒரு எமர்ஜென்சிக்குன்னா அதெல்லாம் வராது. கண்டிப்பாக எமர்ஜென்சினா எடுத்து தான் ஆகணும். திடீர்னு ஃப்ரண்ட் ஏசி போட்டோன்னா பயங்கர ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அதே போல் இந்த ஏசி ஃபில்டரையும் வந்துட்டு நம்ம அடிக்கடிலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ ஏசி ஃபில்டரையும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிலாம் வச்சுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒருக்க 2 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் ஏசி ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஏசி ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா அதில் நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்துட்டு கூலிங் ஆகுது இல்லைங்களா? அந்த கூலிங் ஆகிறது வெளிக்காற்றெல்லாம் உள்ளே இழுக்கும், வெளியில் இருக்கிற காற்று உள்ளே இழுக்கக்கூட கண்டிப்பாக. ஸோ அதில் வந்துட்டு நிறையா டஸ்ட் எல்லாமே வரும். நம்ம இப்போ அந்த சிக்னலையும் கிராஸ் பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் பட்டினப்பாக்கம் உள்ள பீச் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா அதில் ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வரும். அந்த லெஃப்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம். அதாவது இது என்னென்னா அடையார் போகிற ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே தான் நமக்கு இந்த சன் டிவி ஆஃபீஸ்லாம் இருக்கும். இந்த ரோட்டில் தான் சன் டிவி ஆஃபீஸ் இருக்கும். நின்று பார்க்க முடியாது. நான் அப்படியே வந்துட்டு காமிக்கிறேன், சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஒரு யூகிச்சுக்கோங்க. மழை வேறு பெஞ்சா ஒன்று ஃபுல்லாக பெய்யணும், சும்மா வந்துட்டு தொட்டு நினச்சி விட்டு போயிடுது. வந்துடுச்சு பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட் ஏறுதுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லைட் ஒன்று எரியும். ஸோ இதுக்குள்ளே தான் போவாங்க. இதுக்குள்ளே நிறையா ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே சன் டிவி ஆஃபீஸும் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. நீங்கள் அண்ணாத்தா படம் பார்க்கக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று ஒரு கிளைமேக்ஸ்லேயோ சம்திங் எதுலையோ ஒன்றில் வில்லன் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு, அதுக்கு அந்த ஃபைட்டில் அந்த ஒரு சன் டிவி ஆஃபீஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஒரு வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த வண்டி வரக்குள்ளே நம்ம ஒரு ஆரன் கொடுத்தோம். நம்ம ஆரன் கொடுத்தோடனே அவங்க ஜஸ்ட்டு ஸ்லோ பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன விஷயம். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பெரிய ஒரு விபத்து நடக்குதுன்னா பெரிய தப்பாக பண்ணியிருப்பாங்கப்பா,
அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு சின்ன தப்பு தான். நீங்கள் இந்த மாதிரி விபத்தில் சிக்கினவங்கள்ட்டலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் கண்ணா சந்துட்டேங்க, ஒரு செகண்ட் இப்படி திரும்புறதுக்கு கூட எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது திரும்புறதுக்குள்ளன்னா கவனிக்காததுனால தான் இது நடந்தது அப்படின்றது, அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இப்போ நம்ம என்னன்னா எங்கே வந்திருக்கிறோமா, ஸோ இது மந்தவெளி அந்த சென்டர் ஆர்ச் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ரோடு சென்டரில் வந்துட்டு மைதானம் இருந்துச்சு முதல்ல. பட் இப்போ அதில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மெட்ரோ வேலைலாம். அந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் எப்போவுமே சரி, நம்ம வண்டி ஓட்டக்குள்ள என்ஜாய்மெண்ட் அப்படின்றது, வண்டியில் உட்காந்துட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படியே லைஃபையே புரட்டி போடுறோம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைஃப்பில் வந்துட்டு நான் சின்னதாக ஒரு முடிவு எடுத்தேன், அந்த ஒரு சின்னதாக எடுத்த முடிவு தான் என் லைஃபையே வந்துட்டு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது யோசிச்சிருந்தேன்னா இந்நேரம் என் வாழ்க்கை வந்துட்டு இன்னும் கீழே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இது. நம்ம டிரைவ் பண்ணக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய வந்துட்டு சின்ன சின்ன வேலைகளும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதே போல் இந்த கார் ஓட்டுறதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? தயவு செஞ்சு இனி அதை யோசிக்காதீங்க. நான்லாம் கார் ஓட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை, எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு கார் இல்லாமல் நான் வெளியில் போகிறதே கிடையாது. காரை எடுத்துக்கிட்டு தான் எங்கேயா இருந்தாலும் வெளியில் போகிறது. என்னதான் ஃபியூல் அது இதுன்னு இருந்தாலும் இந்த மாதிரி விலங்குகள்லாம் வரலாம் பயந்துரும். ஒரு 2 ஹார்னை கொடுங்க, அது லெஃப்ட்டு ஏறுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கிராஸ் பண்ணி போங்க. இந்த டாக் எப்படி பயந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது பயத்தில் நம்ம ஹார்ன் கொடுக்கலைன்னா அது கடகடன்னு கிராஸ் ஆகிடும், நம்ம வந்துட்டு அதை இடிச்சிட்ற மாதிரி ஆகிடும். ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள கூட இந்த மாதிரி ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு, பார்த்தேன். ஸோ அதை இடிக்கிறது அது உயிரும், அதுவும் ஒரு உயிர் தான். பட் அதனால் நம்ம வந்துட்டு வண்டிக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ வண்டி ஒருவேளை டயர்கள் எல்லாம் மாட்டேதுன்னா இதனால் வந்துட்டு நம்ம வண்டி கமர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம அடையார் பாலம், இந்த மேம்பாலம் ஃப்ரிட்ஜ் ஏறினோடனே நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அடையார் பாலம், இந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மணி மண்டபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆமாம் அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பாலத்திட்ட தான் முத்தமிழ் பேரவை அந்த இடம். அடையார் பாலம்னா யாருக்கும் தெரியாதுன்னா கிடையவே கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு. ஒரு தடவை ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் இதில் பயங்கரமாக இருந்துச்சு, மேலே வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணி வந்துருந்தது. எவ்வளோ தண்ணி, எல்லாம் பயங்கரமாக தண்ணி வந்துருந்துச்சு ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்விக்கியில் வேலை பார்க்கக்குள்ளலாம் நைட் வேலை மட்டும் தான் பார்ப்பேன். நைட்டு வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நைட்டு வேலை. அதே போல் வீடியோ எடிட் பண்ணக்குள்ள, வீடி தமிழுக்கு இதுக்கெல்லாம் வீடியோ எடிட் பண்ணக்குள்ள நான் நைட்டு மட்டும்தான் வந்து விடிக்காலம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருப்பேன் நான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நைட்டில். ஏன்னா எனக்கு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். அந்த இருட்டு, மற்ற எந்த வித இறைச்சலும் கிடையாது, எந்த வித சத்தமும் கிடையாது. இந்த பேரிகேட் இருக்கிறதே தெரியல பார்த்தீங்களா. நம்ம மேம்பாலம் ஏறுறதுக்கு தான் நான் போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த பேரிகேட்டில் அந்த போஸ்டர் இந்த மாதிரிலாம் அதாவது மினுக்கிற மாதிரி ஒட்டியிருப்பாங்கல்ல, அது எதுவுமே தெரியல. ஓகே, இப்போ நம்ம பாலத்து மேலே ஏற முடியாதுன்னா பாலத்து கீழேயே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வெறும் டிரைவிங் பண்ணுற வீடியோ மட்டுமே இந்த வியூவில் பகல் டைம்லேயும் போடலான் இருக்கேன். நிறையா வீடியோ ஹைவேஸில் எடுத்து வச்சுருக்கிறேன் நான், அதையும் நான் உங்களுக்காக வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்றேன், பாருங்கள். ஸோ அதில் நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், டிரைவிங் பண்ணக்குள்ள என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள். ஸோ நிறையா இது சொல்லியிருப்பேன் நான், அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓ, இங்கே வேறு வேலை பார்க்குறாங்களோ, எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வருஷம் கழித்து வேறு லெவலில் இருக்கும் சென்னை, பயங்கரமாக இருக்கும். 2-3 வருஷம் கழித்து பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் என்னென்னா, நம்ம மெர்சல் படத்தில் தளபதி அவர்களை கைது பண்ணிட்டு போகக்குள்ள ஒரு ரவுண்டு இந்த ஒரு பாலத்துக்கிட்ட தான் காமிப்பாங்க. இந்த பாலத்துக்கிட்ட தான் இந்த ரவுண்டில் இப்படி வளைஞ்சு போகிற இந்த ஹெச்பி வேர்ல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெச்பி வேர்ல்டு கிட்ட தான் வந்துட்டு யூடர்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்துட்டு காமிப்பாங்க.
ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போகணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். பாய்.